வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு வச்சு சூப்பராக மொறுன்னு ஒரு வடை தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரையான ப்ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மழை காலத்தில் நல்லா சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது போல் ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும் பொழுது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் வச்சு அரைக்கக்கூடாதுங்க. மிக்சியில் வச்சு அரைச்சா அந்த வடை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாயிரும். இதே போல் பிச்சு போடும்பொழுது அந்த வடை வந்துட்டு மொறுப்பாக இருக்குங்க, நல்ல கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், இது போல் ஒன்று பாதியமாக உதுத்து விட்டுக்கிறணும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நார்மல் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ரவை அரிசி மாவுலாம் சேர்க்கனால நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட சேர்க்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரோட புளிப்பு சுவை வந்துட்டு இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் நல்ல புளிச்ச தயிர் கூட இதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தயிரோட ஈரப்பதத்துலையே இந்த உப்புலாம் எல்லா பக்கமும் பரவுற போல் இதே போல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த ப்ரெட்டோட தன்மையை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு வந்துட்டு மாறுபடுங்க. ப்ரெட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக தான் தேவைப்படும். இல்லை ப்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் காஞ்சு போயிருந்துச்சுன்னா தண்ணி கூட கொஞ்சம் வச்சுக்கணுங்க. இது போல் கையை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது போல் வந்துட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு இது போல் வடை போல் தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிறது போல் விரிசல் இல்லாமல் இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை வந்துட்டு இதில் ஒன்றா போட்டுக்கலாங்க. இது நம்ம ப்ரெட்டில் செய்கிறனால சீக்கிரமாகவே வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம மறுபக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சீக்கிரமாகவே வெந்திருக்குதுன்னு சொல்லி. இதே போல் அப்பப்போ திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். பாருங்கள், இப்போ இந்த கலர் வந்துட்டு அழகாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. சூப்பராக கிறிஸ்பியாக சுட ஸ்நாக் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு வச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அடுத்தடுத்து வச்சுருக்கிற மாவையும் இது போல் வடை போல் தட்டி வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.